காண்டம் பயன்படுத்துவது தற்போது மக்களிடையே அதிகரித்து வந்தாலும் கடைக்கு சென்று காண்டம் வாங்குவதற்கு இன்றும் தயங்குபவர்கள் பலர். ஆனால் பாதுகாப்பான செக்ஸ் வாழ்க்கைக்கு கேடயம் அதுதான் என்பதால் இதில் தயக்கம் கூடாது என்கிற செக்ஸாலஜிஸ்ட் காண்டம் பயன்படுத்துவோர் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் பற்றி பகிர்கிறார்கள். நம்பகமான பிராண்டில் கிடைக்கும் தரமான காண்டங்களை மட்டும் வாங்குங்கள். காண்டம் வாங்குவதற்கு முன்னால் பாக்கெட்டில் அதன் எக்ஸ்பைரி தேதியை கவனிங்கள். குறிப்பாக அவை டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதா என்பதையும் கவனிக்க வேண்டியது மிக அவசியம். தவறான முறையில் காண்டம் அணிந்தால் ஆணுறுப்பில் வலியும் அசௌகரியமும் உண்டாகலாம். எனவே அதை சரியாக அணிய வேண்டியது முக்கியம். அதை ஆணுறுப்பில் போடும்போது முதலில் கீழ்ப்பகுதியில் ஃபிக்ஸ் செய்து பின்னர் மெதுவாக ரோல் பண்ண வேண்டும். ரோல் பண்ணும்போது ஒருவேளை கிழிந்து விட்டால் வேறொன்றை எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஒரு முறை பயன்படுத்தியதை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது. பொதுவாக ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ் மற்றும் பிக் சைஸ் போன்ற அளவுகளில் காண்டம்கள் கிடைக்கின்றன. அவரவர் சைஸுக்கு ஏற்ப வாங்க வேண்டும். வாங்கியதை பர்ஸ் போன்றவற்றில் வைத்துக் கொள்ளக்கூடாது. பர்ஸில் உள்ள மடிப்பின் காரணமாக காண்டம் பழுதாக வாய்ப்புள்ளது என்பதால் பாதுகாப்பான இடத்தில் வைத்து பயன்படுத்த வேண்டும். காண்டம் பிளாஸ்டிக், ரப்பர் போன்றவற்றில் உருவாக்கப்படுவதால் சிலருக்கு அரிதாக அலர்ஜி உண்டாக்கும். எனவே காண்டம் அலர்ஜி உள்ள நபர்கள் இதை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக லேட்டக்ஸ் மெட்டீரியல் மூலமாக உருவான காண்டம் அலர்ஜி உண்டாக்குகிறது என்றால் அதனை தவிர்த்துவிட்டு பாலியூரித்தின் போன்ற பிற காண்டங்களை தேர்ந்தெடுக்கலாம் என்று பரிந்துரைக்கிறார்கள். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணுங்கள். அதை தாண்டி இந்த விஷயத்தை இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் இந்த காண்டம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய வளர்ச்சியை தாண்டி நம்மளோட குடும்ப பெருக்கம் அதிகமாக இருக்காமல் இருக்கும். ஏன்னா இது உடல் அலர்ஜியை தாண்டி ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. உங்கள் பிறப்புறுப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தில் ஒரு எஃபெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது எந்த அளவுக்கு வீழ்ச்சியை தரணும்னு நம்ம யோசிக்கணும். அதை தாண்டி இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இதை பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அப்டேட் ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் மக்களே.